வணக்கம். மறுபிறப்பு, கர்மா இதெல்லாம் வெறும் நம்பிக்கை தானா? இல்ல இதுக்கு பின்னாடி ஆழமான உண்மைகள் இருக்கா? இன்னைக்கு நம்ம அலசல்ல உங்ககிட்ட இருந்து கிடைச்ச இந்த புத்தகம், குறிப்புகளை வச்சு இந்த சுவாரஸ்யமான ஆனா கொஞ்சம் சிக்கலான விஷயங்களை பார்க்க போறோம். புத்தர் ஞானமடைஞ்ச அன்னைக்கு ராத்திரி தன்னோட பல முற்பிறவிகளை நினைச்சு பார்த்தாருன்னு சொல்றதுல ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு இல்லையா? ஆமா, நிச்சயமா. நெறைய தத்துவங்கள்ல மறுபிறப்பு பத்தி பேசுறாங்க. ஆனா பௌத்தம் இத ஒரு மாரி தனித்துவமா பாக்குது. குறிப்பா ஒரு நிலையான ஆன்மான்னு ஒண்ணு இல்லன்னு சொல்லும்போது, எப்படி ஒரு பிறப்புல இருந்து அடுத்ததுக்கு தொடர்ச்சி வருதுங்கிறது, அது ஒரு முக்கியமான கேள்வி. ஆமா ஆமா. நம்ம கிட்ட இருக்கிற இந்த ஆதாரங்கள் சில கதைகள், தத்துவ விளக்கங்கள், அப்புறம் நிஜ வாழ்க்கை அனுபவங்கள்னு பலவிதமா இத அணுகுது. இத வச்சு ஒரு தெளிவான சித்திரத்த உருவாக்க முயற்சி பண்ணுவோம். சரி. முதல்ல இந்த மறுபிறப்புங்கிற கான்செப்டையே எடுத்துக்கலாம். நிறைய பேரு இத நம்ப தயங்குறதுக்கு காரணம் போன ஜென்மத்தை ஏன் நம்மால நினைவு வச்சுக்க முடியலங்கிறது தானே? நேத்து சாப்பிட்டோன்னே சில சமயம் மறந்துடுது. ம். அது ரொம்ப பொதுவான கேள்விதான். வோல்டேரே கேட்டிருக்காரு இல்லையா? ஒரு தடவ பொறக்கிறதே ஆச்சரியம்னா, 2வது தடவ பொறக்கிறது ஏன் அதை விட பெரிய ஆச்சரியமா இருக்கணும்னு. ஆனா பாருங்க, நமக்கு ஞாபகம் இல்லங்கறதுனாலயே மறுபிறப்பு பொய்ன்னு சொல்லிட முடியாது. சரி. நம்ம இந்த வாழ்க்கையிலேயே குழந்தை வயசுல நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா? இல்லையே. ஏன் போன வாரம் என்ன நினைச்சோன்னு கூட முழுசா சொல்ல முடியாது. ஞாபகத்துல பல அடுக்குகள் இருக்கு. அப்போ நினைவுகள் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த ஆதாரத்துல ஆர்தர் ஃப்ளோடுன்னு ஒரு இங்கிலாந்து பெரியவரோட அனுபவம் சொல்லியிருக்காங்க. அவருக்கு 12 வயசுல இருந்தே ஒரு பாலைவனத்துல பாறையில செதுக்குன ஒரு கோயில் மாதிரி காட்சிகள் மனசுல வந்துகிட்டே இருந்திருக்கு. ம். சரி. பல வருஷம் கழிச்சு டிவில ஜார்டன்ல இருக்க பெட்ராவை பார்த்தப்போ, அட இதுதான் நம்ம மனசுல இருந்த இடம்னு உணர்ந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் பெட்ராவை பத்தி கேள்விப்பட்டதே இல்லையா? இதெப்படி? சும்மா தற்செயலா? தற்செயல்னு சொல்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அந்த பெட்ராவை பத்தி ஆராய்ச்சி செஞ்ச ஒரு நிபுணர் இவர்கிட்ட பேசும்போது, ஓ! தொல்பொருள் ஆராய்ச்சியாளருக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கக்கூடிய சில விஷயங்களை ரொம்ப துல்லியமா ஃப்ளோடு சொல்லியிருக்காரு. அப்புறம் அவர் நேர்ல பெட்ராவுக்கு போனப்போ கனவுல பார்த்த இடத்தையெல்லாம் அடையாளம் காட்டினது மட்டும் இல்லாம அங்கிருந்த ஒரு பழைய கட்டடத்தை பத்தி அதோட உபயோகம் என்னன்னு ஆராய்ச்சியாளருக்கு தெரியல. அத 2000 வருஷம் முன்னாடி நான் ஒரு காவலாளி அறையா பயன்படுத்தினேன்னு விளக்கியிருக்காரு. அப்படியா? இந்த அறிவு எங்கிருந்து வந்திருக்க முடியும்? அதுதான் கேள்வி. இது மாதிரி வேற சம்பவங்களும் இருக்கா? இருக்கு. பஞ்சாப்ல கமல்ஜீத் கவுர்னு ஒரு சின்ன பொண்ணு. அவ கதை கூட இதே மாதிரி தான். போன ஜென்மத்துல வேற ஒரு ஊர்ல வாழ்ந்ததாவும், பஸ் ஆக்சிடென்ட்ல செத்துட்டதாவும் சொல்லிருக்கா. ம். அந்த ஊருக்கு கூட்டிட்டு போனப்போ, ஆக்சிடென்ட் நடந்த இடம், அவளோட பழைய வீடு, சொந்தக்காரங்க, அவளோட பொருள்கள்னு எல்லாத்தையும் கரெக்ட்டா அடையாளம் காட்டியிருக்கா. ஆச்சரியமா இருக்கே. அவளோட அந்த பழைய குடும்பத்து ஆளுங்க கூட இவ தான் எங்க பொண்ணு ரிஷ்மான்னு ரொம்ப உறுதியா நம்பியிருக்காங்க. இந்த மாதிரி தனிப்பட்ட கதைகள் சரி. இது தவிர வேற மாதிரி சான்றுகள் பத்தி இந்த ஆதாரங்கள் ஏதாவது இருக்கா? இருக்கு. மரண விளிம்பு அனுபவங்கள், அதாவது நியர் டெத் எக்ஸ்பீரியன்சஸ், சுருக்கமா என்டிஇஸ்ன்னு சொல்றாங்களே, அத பத்தியும் குறிப்புகள் இருக்கு. அதாவது சாவின் விளிம்பு வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்தவங்க நிறைய பேர் சாவுக்கு அப்புறமும் வாழ்க்கை தொடருதுன்னு ரொம்ப ஆழமா நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஓஹோ. இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி கடவுள் நம்பிக்கை அது இதுன்னு எதுவும் இல்லாம இருந்தவங்க கூட இந்த அனுபவத்துக்கு அப்புறம் அப்படி நம்புறாங்க. என்டிஏ அனுபவம் கிடைச்சவங்க மறுபிறப்பு மேல அதிக ஆர்வம் காட்டுறதாவும் தெரிய வருது. அந்த அனுபவங்கள்ல அவங்க வாழ்க்கையே திரும்பி பார்க்குற மாதிரி சொல்லுவாங்களே. ஆமா, அதுக்கு பேரு வாழ்க்கை மறு ஆய்வு, பானோராமிக் லைஃப் ரிவ்யூன்னு சொல்றாங்க. அவங்க வாழ்க்கை முழுசையும் ஒரு சினிமா மாதிரி பார்க்கறாங்களாம். இது கர்மா கூட தொடர்புடையது. அது அப்புறம் பார்க்கலாம். இது போக முசாட் மாதிரி குழந்தை மேதைகள் இருக்காங்களே, அவங்களோட அபார திறமை கூட போன ஜென்மங்களோட தொடர்ச்சியா இருக்கலாம்னு ஒரு கருத்து இருக்கு. இதெல்லாம் சரி, ஒரு தொடர்ச்சி இருக்குன்னு தோணுது. ஆனா பௌத்தம் இதை எப்படி விளக்குது? குறிப்பா நிலையான ஆன்மான்னு ஒண்ணு இல்லங்கும்போது எது தொடருது? இதுதான் பௌத்த பார்வையோட முக்கியமான இடம். அவங்க மனதோட தொடர்ச்சி, கண்டினியூட்டி ஆஃப் மைண்ட பத்தி பேசுறாங்க. இப்போ இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஒவ்வொரு பொருளும் அதுக்கு முந்தின காலத்திலிருந்து உருவாகுது இல்லையா? அதே மாதிரி நம்மளோட நனவு, கான்ஷியஸ்னஸ், அதுவும் அதுக்கு முந்தின காலத்துல இருந்து வருது. ம். சரி. இது அப்படியே பின்னோக்கி போயிட்டே இருக்கும், முடிவே இல்லாம. உடல் அழிஞ்சாலும் மனசோட மிக மிக நுட்பமான ஒரு நிலை, அதுக்கு தெளிந்த ஒளின்னு பேரு. அந்த அடிப்படை நனவு தொடருது. அது ஆன்மா இல்லையா? இல்ல, அது ஒரு மாறாத ஆன்மா இல்ல. அது
காரண காரியங்களால தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு நீரோட்டம் மாதிரி. ஒண்ணு இன்னொன்னுக்கு காரணமா இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் எளிமையா புரிஞ்சுக்க முடியுமா? நாகசேனர் மிலிந்த மன்னர் உரையாடல்ல ஒரு உவமை வரும். விளக்குச் சுடர் உவமை. சொல்லுங்க. ராத்திரி முதல்ல எரியிற சுடரும் விடிய காலையில எரியிற சுடரும் ஒன்னா? இல்ல, வேற வேறயா? அதுவும் இல்ல. சுடர் தொடர்ந்து எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனா ஒவ்வொரு கணமும் அது புதுசு. இல்லையா? ஆமா. அதே மாதிரி பால்ல இருந்து தயிர் வருது. ஆனா தயிர் பால் இல்ல, ஆனாலும் பாலோட சம்பந்தப்பட்டு தான் இருக்கு. அது மாதிரி ஒரு பிறவியோட நனவு அடுத்த பிறவியோட நனவுக்கு காரணமா அமையுது. ஆனா அது அதே ஆளும் இல்ல, வேற ஆளும் இல்ல, ஒரு தொடர்ச்சி இருக்கு, அவ்வளோதான். ஓ, புரியுது. ஒரு நுட்பமான தொடர்ச்சி இருக்கு. சரி, அந்த தொடர்ச்சியோட தன்மை, அதாவது அடுத்த பிறவி எப்படி இருக்குங்கிறத எது தீர்மானிக்குது? இங்கதான் கர்மா வருதா? கரெக்ட், சரியா சொன்னீங்க. புத்தர் ஞானம் அடைஞ்சப்போ மறுபிறவியோட தொடர்ச்சியையும் பார்த்தாரு. அந்த தொடர்ச்சி எப்படி உயிர்களோட செயல்களுக்கு ஏத்த மாதிரி அமையுதுங்கிறதையும் பார்த்தாரு. கர்மானா செயல், அவ்வளோதான். ஆனா இத நிறைய பேர் தலை விதி மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஆமா, விதி வேற, கர்மா வேற, இல்லையா? நிச்சயமா. கர்மாங்கிறது பிரபஞ்சத்தோட ஒரு அடிப்படை விதி. காரணமும் விளைவும், காஸ் அண்ட் எஃபெக்ட். நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு உண்டா? உடல், வாக்கு, மனசு, இதனால நாம செய்யற ஒவ்வொரு நல்லதுக்கும் கெட்டதுக்கும் அதுக்கேத்த விளைவு உண்டு. புத்தரே சொல்லிருக்காரு, ஒரு சின்ன தீப்பொறி ஒரு மலை மாதிரி இருக்க வைக்கோல் போரையே கொளுத்திடும். அது மாதிரி சின்ன தப்பு கூட பெரிய துன்பத்தை கொடுக்கும். அதே மாதிரி சின்ன நீர்த்துளி கொடர்ந்து விழுந்தா பெரிய பாத்திரமும் நிறைஞ்சிடும். அது மாதிரி சின்ன நல்லது கூட பெரிய நன்மையை கொடுக்கும். கர்மா அதோட விளைவை கொடுக்கற வரைக்கும் அழியாது. விளைவு உடனே வருமா இல்ல லேட்டா வருமா? உடனேவும் வரலாம். இல்லன்னா இப்ப கழுகு மேல பறக்கும்போது அதோட நிழல் தெரியாது, அது கீழே இறங்கும்போது தான் தெரியும். அது மாதிரி சில சமயம் விளைவு தெரிய கொஞ்சம் காலம் ஆகலாம். சரி சரி. இப்போ ஒரே குடும்பத்துல பிறந்திருந்தாலும் ஆளுக்கு ஒரு குணம், திறமை, வாழ்க்கை சூழல்னு இவ்ளோ வித்தியாசம் இருக்கே, இதுக்கு கர்மா ஒரு காரணமா இருக்கலாம்னு சொல்றீங்களா? பௌத்த பார்வை அப்படிதான் சொல்லுது. நாம இப்போ அனுபவிக்கிறது நம்மளோட போன ஜென்மத்து செயல்களோட விளைவு. நாம இப்போ செய்யறது நம்ம எதிர்காலத்தை உருவாக்கும். ஆனா மிக முக்கியமா ஒண்ணு கவனிக்கணும். ஒரு செயலோட விளைவு அதோட அளவை பொறுத்தது இல்ல, அதுக்கு பின்னால இருக்கிற நோக்கத்தை பொறுத்தது. மோட்டிவேஷன், அதுதான் முக்கியம். நோக்கம் அவ்வளோ முக்கியமா? ஆமா. மகிழ்ச்சியை சார்ந்திருத்தல்னு ஒரு பிச்சைக்கார பெண்மணியோட கதை இருக்கு. ரொம்ப அழகான கதை. சொல்லுங்க கேப்போம். அவங்க நாள் முழுக்க பிச்சை எடுத்து கிடைச்ச ஒரே ஒரு காசுல எண்ணெய் வாங்கி புத்தருக்கு ஒரு சின்ன விளக்கு ஏத்தி வச்சாங்க. ஏத்திட்டு மனசுல என்ன வேண்டிக்கிட்டாங்கன்னா, இந்த சின்ன விளக்கோட புண்ணியத்துல நான் எதிர்காலத்துல ஞானம் அடையணும், எல்லா உயிர்களையும் இந்த அறியாமை இருட்டுல இருந்து விடுவிக்கணும்னு முழு மனசோட வேண்டிக்கிட்டாங்க. மத்த பெரிய பெரிய பணக்காரங்க ஏத்தின விளக்கெல்லாம் காத்துல அணைஞ்சு போச்சு. ஆனா இவ ஏத்தின அந்த சின்ன விளக்கு மட்டும் விடியற வரைக்கும் பிரகாசமா எரிஞ்சுட்டே இருந்துச்சு. அப்படியா? அத பார்த்துட்டு புத்தரோட சீடர் ஒருத்தர் அத அணைக்க போனாரு. அப்போ புத்தர் சொன்னாரு, நிறுத்து, அத உன்னால அணைக்க முடியாது. இந்த உலகத்துல இருக்க எல்லா சமுத்திரத்து தண்ணிய ஊத்துனா கூட அது அணையாது. ஏன்னா அது தூய பக்தியோட, கருணையோட, அர்ப்பணிப்போட ஏத்தப்பட்ட விளக்கு. அந்த நோக்கம்தான் அதுக்கு அவ்வளோ சக்தி கொடுக்குதே அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அவங்க எதிர்காலத்துல விளக்கின் ஒளிங்கிற பேர்ல ஒரு புத்தரா ஆவாங்கன்னு சொன்னாரு. ஆஹா, அப்போ நம்ம எண்ணம், நம்ம நோக்கம் தான் எல்லாத்த விட முக்கியம். சாந்தி தேவர் சொன்னது ஞாபகம் வருது. உலகத்துல இருக்கிற சந்தோஷம் எல்லாம் மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதாலையும், துன்பமெல்லாம் நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதாலையும் வருதுன்னு. உண்மைதான். அதனாலதான் கருணைக்கு அவ்வளோ முக்கியத்துவம். தலைலாமா கூட சொல்லுவாரு, புத்திசாலித்தனமான சுயநலவாதி கூட மத்தவங்களுக்கு உதவி செய்வான், ஏன்னா அப்பதான் அவனுக்கும் நல்லது கிடைக்கும்னு. கர்மாங்கிறது மாத்த முடியாத விதி கிடையாது, அது நம்ம கையில இருக்கிற ஒரு சாத்தியம். நம்மளோட தேர்வுகளும் நோக்கங்களும் தான் எதிர்காலத்தை உருவாக்குது. அப்போ முன்னாடி செஞ்ச தப்பெல்லாம் சரி செய்ய முடியுமா? நிச்சயமா முடியும். மிலேரேபாவோட கதை எதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம். மிலேரேபாவா? ஆமா. அவர் பழி வாங்கறதுக்காக மாந்திரிகம் கத்துக்கிட்டு நிறைய பேரை கொன்னுட்டாங்க. ஆனா அப்புறம் செஞ்ச தப்புக்காக ரொம்ப வருத்தப்பட்டு கடுமையான ஆன்மீக பயிற்சிகள் செஞ்சு அந்த கெட்ட கர்மாவோட விளைவுகளை தூய்மைப்படுத்தி அதே பிறவிலேயே ஞானம் அடைஞ்சிட்டாரு. ஓஹோ, திபெத்தியர்கள் சொல்ற மாதிரி
கெட்ட செயலுக்கு ஒரு நல்ல குணம் இருக்கு, அதை தூய்மைப்படுத்த முடியும். அதனால எப்பவுமே நம்பிக்கை இருக்கு. இப்ப நாம அனுபவிக்கிற கஷ்டம் எல்லாம் போன ஜென்மத்துல செஞ்ச கர்மாவோட பலனை கழிக்கிறதுக்குன்னு கூட திபெத்தியர்கள் நினைக்கிறாங்களாமே. ஆமா, துன்பத்தை கெட்ட கர்மாவை துடைக்கிற துடைப்போன்னு சொல்றாங்க. அந்த என்டிஏ அனுபவத்துல வர்ற வாழ்க்கை மறுஆய்வு கூட இதத்தானே காட்டுது. நம்ம செயல்கள் மத்தவங்கள எப்படி பாதிச்சுதுன்னு அவங்க உணர்றாங்க. அதேதான், அந்த மறு ஆய்வுல அவங்க யாருக்கெல்லாம் கஷ்டம் கொடுத்தாங்களோ அவங்களோட வலியை இவங்களே உணர்றதாவும், யாருக்கெல்லாம் சந்தோஷம் கொடுத்தாங்களோ அவங்களோட சந்தோஷத்தை இவங்களே உணர்றதாவும் நிறைய பேர் சொல்றாங்க. இது நம்மளோட ஒவ்வொரு சொல், செயல், எண்ணத்தோட முழு பொறுப்பையும் நமக்கு உணர்த்துது. சில பேர் கர்மாவை பத்தி பேசும்போது அது அவங்க கர்மா, நாம என்ன செய்ய முடியும்னு சொல்லி ஒதுங்கிடுறாங்க. இல்லனா மத்தவங்க கர்மாவில தலையிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா இது பொறுப்பை தட்டி கழிக்கிற மாதிரி இருக்கலாம். ஒருவேளை கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறதே நம்ம கர்மாவா இருக்கலாம் இல்லையா? ஆமா, அதுவும் சரிதான். இது நம்ம செயல்களோட தாக்கத்தை பத்தி ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்குது. நாம நினைச்சா நம்ம துன்பத்தையும் அதுக்கு காரணமான விஷயங்களையும் முடிவுக்கு கொண்டு நமக்குள்ள இருக்கிற அந்த உள்ளார்ந்த சக்தி, புத்தத்தன்மைன்னு சொல்றீங்களே, அதை தத்தி எழுப்ப முடியுங்கிறீங்க. அந்த புத்தத்தன்மைனா என்ன, கொஞ்சம் சொல்லுங்களேன். புத்தத்தன்மைங்கிறது அதாவது எல்லா உயிர்கிட்டையும் இயற்கையாவே ஞானம் அடையறதுக்கான ஒரு சக்தி, ஒரு சாத்தியம் இருக்கு. அதுதான் புத்தத்தன்மை. இப்ப சூரியன் இருக்கு, ஆனா மேகம் மறைச்சிட்டா தெரியாது இல்லையா? அது மாதிரி நம்ம அறியாமை, நம்ம தப்பான எண்ணங்கள்னால அந்த புத்தத்தன்மை மறைஞ்சிருக்கு. ஆனா அது எப்பவுமே அங்க இருக்கு. அதை வெளிக்கொண்டு வர்றதுதான் ஆன்மீக பாதையோட நோக்கம். கர்மா, மறுபிறப்பு பத்தின இந்த புரிதல் ஒரு நீண்ட கால பார்வை கொடுக்குது. இந்த பிறவி மட்டும் முக்கியம், அடுத்தடுத்த பிறவிகளும் முக்கியங்கிற எண்ணம் வருது. ஐன்ஸ்டீன் கூட நம்மள மத்தவங்க கிட்ட இருந்து பிரிக்கிற மாதிரி தோன்ற இந்த மாயையிலேருந்து வெளியே நம்ம கருணைய எல்லா உயிருக்கும் விரிவுபடுத்துறது தான் நம்ம வேலைன்னு சொன்னதா சொல்றாங்க. இது இந்த பார்வையோட நல்லா பொருந்துது. சரி, கர்மால தேர்ச்சி பெற்று ஞானம் அடைஞ்சவங்க என்னாவாங்க? அவங்க திரும்ப பிறப்பாங்களா? அங்கதான் திபெத்திய பௌத்தத்தோட துல்கு பாரம்பரியம் வருது. துல்கு? ஆமா, ஞானம் அடைஞ்ச போதிசத்துவர்கள்னு சொல்றோமே, அவங்க மத்த உயிர்களுக்கு உதவி செய்யறதுக்காக அவங்களாவே திரும்ப திரும்ப பிறக்கலான்னு நம்பப்படுது. 13ஆம் நூற்றாண்டுல இருந்து திபெத்ல இந்த துலுக்குகள், அதாவது பெரிய குருமார்களோட மறுபிறவிகளை அடையாளம் கண்டுக்கிற வழக்கம் இருக்கு. இது எப்படி ஒருத்தர் அடையாளம் காண்பாங்க? இப்போ ஒரு பெரிய லாமா இறக்கும்போது அவர் எங்க எப்போ திரும்ப பிறப்பேன்னு சில குறிப்புகள் கொடுத்துட்டு போகலாம். இல்லைன்னா அவரோட முக்கிய சீடர்களுக்கு கனவு, தரிசனம் இந்த மாதிரி ஏதாவது ஏற்படலாம். அதை வச்சு குழந்தைங்கள தேடுவாங்க. அப்படி ஒரு குழந்தைய கண்டுபிடிச்சதும் போன ஜென்மத்து லாமாவோட பொருள்கள்லாம் கொடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு பெரிய குரு அந்த குழந்தையோட நம்பகத்தன்மையும் உறுதி செய்வாரு. எதுக்காக இதெல்லாம் செய்யறாங்க? இதோட நோக்கம் என்னன்னா, அந்த குருவோட ஞானம், அவரோட போதனைகள், அவரோட நினைவாற்றல், விஸ்டம், மெமரி இதெல்லாம் தடைபடாம தொடரணுங்கிறது தான். இப்ப இருக்கிற தலாய் லாமா கூட சின்ன வயசுலே ரொம்ப வருஷம் படிக்க வேண்டிய கடினமான பௌத்த தத்துவங்கள் எல்லாம் ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கிட்டதா சொல்றாரு. இந்த ஆதாரத்துல ஜம்யாங் கேன்சேன்னு ஒரு குருவை பத்தி ஒரு கதை இருக்கு. சின்ன பையனா இருக்கும்போது அவரோட வாதியார் ரொம்ப கஷ்டமான 50 பக்கம் புக்க கொஞ்ச நேரத்துல மனப்பாடம் பண்ண சொல்லியிருக்காரு. இவர் பாட்டுக்கு விளையாடிட்டே இருந்துட்டு கடைசி நேரத்துல ஒரே ஒரு தடவை படிச்சுட்டு மொத்த புக்கையும் தப்பில்லாம ஒப்பிச்சாராம். ஆமா, அது மாதிரி நிறைய கதைகள் உண்டு. இது அந்த உள்ளார்ந்த ஞான நினைவாற்றலை காட்டுது. ஒரு துல்குங்கிறவரு போன ஜென்மத்துல இருந்தவரோட அப்படியே அச்சுச்சலா இருப்பாரா? இல்ல, அப்படி சொல்ல முடியாது. அவர் அதே ஆளும் இல்ல, முழுசா வேற ஆளும் இல்ல. அங்க தொடர்றது என்னன்னா, அந்த ஞானியோட கருணை, மத்தவங்களுக்கு உதவணுங்கிற அர்ப்பணிப்பு, அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஆசிர்வாதம், இல்லனா அருள், பிளெஸ்ஸிங்னு சொல்லலாம். ஆனா அந்த காலத்து மக்களோட தேவைக்கேத்த மாதிரி, அவங்களோட கர்மாவுக்கேத்த மாதிரி, அவங்களுக்கு நல்லா உதவக்கூடிய வகையில அந்த அருள் புதுசா வெளிப்படுது. இதுக்கு இப்ப இருக்கிற தலாய் லாமாவே நல்ல உதாரணமா சொல்லலாம் இல்லையா? அவரை கருணையின் புத்தரோட அவதாரமாவே பாக்குறாங்க. பாரம்பரிய திபெத்திய பயிற்சி எடுத்திருந்தாலும் இப்ப இருக்கிற நவீன அறிவியல், அரசியல்னு பல விஷயங்கள ரொம்ப ஈடுபாடோடு இருக்காரு. அஹிம்சை, உலக பொறுப்புணர்வு பத்தின அவரோட மெசேஜ் உலகம் முழுக்க பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. உண்மைதான். அவர் வெறும் திபெத்தியர்களோட தலைவருங்கிறத தாண்டி உலக அளவுல கருணையோட ஒரு தூதரா இருக்காரு. ஆனா இந்த மறுபிறவி, அவதாரம்ங்கிற கருத்து திபெத்துக்கு மட்டும் சொந்தமானதில்ல. திபெத்தியர்கள் காந்தி, அன்னை தெரசா, ஐன்ஸ்டீன் மாதிரி மனிதாபிமானிகள், ஷேக்ஸ்பியர், பீத்தோவன் மாதிரி பெரிய கலைஞர்கள், இவங்கள எல்லாம் கூட மனித குலத்துக்கு வழிகாட்ட வந்த போதிசத்வர்களோட வெவ்வேறு வெளிப்பாடுகளா தான் பாக்குறாங்க.
இது ஞானிகளோட பரந்த நோக்கத்தோட வெளிப்பாடு. ஆக இன்னைக்கு நாம மறுபிறப்புங்கிறது ஒரு நிலையான ஆன்மாவோட பயணம்ங்கிறத விட நனவோட ஒரு மிக நுட்பமான ஓட்டம் தொடர்றதுனும், கர்மாங்கிறது மாத்த முடியாத விதி இல்ல, அது நம்ம நோக்கங்களால வழிநடத்துற செயலும் விளைவும்னு பார்த்தோம். இதுல பொறுப்புணர்வும் கருணையும் ரொம்ப மையமா இருக்கு. இல்லரேபாவோட மாற்றம், துல்குக்களோட தொடர்ச்சின்னு பல சான்றுகள் இந்த பார்வைகளுக்கு வலு சேர்க்குது. இதெல்லாம் வெறும் தத்துவங்கள் இல்ல, மனித அனுபவத்தோட ரொம்ப நெருக்கமா பிணைஞ்சிருக்குங்கிறத இந்த ஆதாரங்கள் காட்டுது. இந்த அலசல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. கர்மா மற்றும் மறுபிறப்பு பத்தின இந்த புரிதல் உங்களோட தினசரி வாழ்க்கை, நீங்க செய்யற செயல்கள், மத்தவங்களோட உங்க உறவுகள், இதெல்லாம் நீங்க பார்க்குற விதத்துல ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துமா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த அலசல்ல சந்திப்போம். நன்றி.